Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதம் வரக்கூடிய 2 கிருத்திகை நட்சத்திரம். இதில் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன், எந்த கிருத்திகை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். நம்ம ஏற்கனவே ஒரு கிருத்திகை முடிஞ்சிருச்சு. சண்டே அன்னைக்கு ஆடி மாதம் பிறந்த 4ஆம் தேதியில் நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு கிருத்திகை எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு 16, அதாவது ஆடி 31 அன்றைக்கி தான் கடைசி, இந்த ஆடி 31. இந்த கன்ஃபியூஷன் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலாகவே ஒரு மாதத்தில் ஒரு சில நட்சத்திரங்கள் 2 தடவை வரும். தமிழ் மாதத்தில் சந்திரன் ஒரே நட்சத்திரத்தில் 2 வாட்டி வருவார். இப்போ இந்த ஆனி மாதமும் ஆடி மாதமும் பார்த்திங்கன்னா தேதிகள் நம்மளுடைய டேஸ் நாட்கள் ஒரு 2 நாள் அதிகம் இருக்கும். ஸோ ஆடி மாதம் 32 நாட்களும், ஆனி மாதம் அதாவது ஆனி மாதம் 32 நாட்களும், ஆடி மாதம் 31 நாட்களும் நமக்கு அந்த பீரியடு. ஸோ இந்த ஆனி 32 நாட்கள் வந்ததுனால சந்திரன் மாத ஆரம்பத்தில் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறன்ருக்கு. அண்ட் அவர் ஒவ்வொரு ராசியிலேயும் 2.25 நாள் இருப்பார். 2 நாளும், சில நேரத்தில் 3 நாட்கள் கூட அவர் சஞ்சாரம் பண்ணுறது உண்டு. ஸோ அவர் எவ்வளோ ஸ்பீடில் சந்திரன் சுழற்சி இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த கிருத்திகா நட்சத்திரத்தில் அவர் ஏற்கனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் பண்ணார் இல்லையா. ஸோ அதே மாதிரி அவர் என்னென்னா அப்படியே சுற்றி அவர் வரும்பொழுது ஆடி மாதத்தில் மொத்தம் 31 நாட்கள் இருக்குது. அந்த மாதம் முடியும் போது கரெக்டாக அவர் கிருத்திகா நட்சத்திரத்தில் தான் அந்த ஆடி மாதம் முடியுது. அதுக்கப்புறம் ஆவணி மாதம் பிறந்துருது. அந்த ஆடி மாதம் 31ஆம் நாள் அவர் கிருத்திகா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இல்லையா. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை. ஸோ இந்த ஆகஸ்ட் 16 அஷ்டமி திதி இருக்கிறதுனால கோகுலாஷ்டமியும் அன்றைய நாளில் கொண்டாடப்படுகிறது. கோவில்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமி அன்றைக்கி தான் இருக்குது. ஆனால் பாஞ்சராத்திர ஜெயந்தி வைணவ திருத்தலங்களில் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் தான் நம்ம கிருஷ்ணருடைய பிறந்த நாளாக எடுத்துப்பாங்க. அதனால் அது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கிட்ட தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகிறோம். கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமி திதி அப்படிங்கிறதுனால கோகுலாஷ்டமி அன்றைய நாளில் கொண்டாடுறாங்க. இந்த கிருத்திகையும் அன்னைக்கு இருக்குது. கிட்டத்தட்ட சாயங்காலம் வரைக்கும் கிருத்திகா நட்சத்திரம் இருக்கிறதுனால முருக பக்தர்களும் அன்றைய நாளில் இந்த ஆடி கிருத்திகையை கொண்டாடலாம், தப்பெல்லாம் கிடையாது. இதுதான் கொண்டாடணும், இதுதான் பெஸ்ட்டு, இதில் பண்ணாதான் முருகன் நமக்கு கொடுப்பாரு அப்படியெல்லாம் கிடையாது. ஆடி கிருத்திகை ஜூலை 20ஆம் தேதி யார் கொண்டாடலையோ கண்டிப்பாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி கிருத்திகையை நீங்கள் தாராளமாக கொண்டாடலாம். அதில் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகமும் வேண்டாம். நம்ம ஆடி கிருத்திகை நம்ம அஷ்டமி திதி இருக்குது, அன்றைக்கி கோகுலாஷ்டமி, அப்போ எப்படி முருகனுக்கு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆடி மாதம் கிருத்திகா நட்சத்திரம் முருகனுக்கு விசேஷம், நீங்கள் தாராளமாக நீங்கள் கொண்டாடலாம். பட் ஜென்ரலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமாவாசைக்கு பிறகு நமக்கு வரக்கூடிய அந்த திதிகள், இப்போ நம்ம நட்சத்திரங்கள் இதெல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா. அமாவாசை பௌர்ணமி இதை தான் நம்ம கணக்கு வச்சுப்போம். ஸோ இந்த தடவை இந்த அமாவாசை பௌர்ணமி கொஞ்சம் மாறி மாறி வர்றதுனால ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இந்த பண்டிகைகளில் இடம்பெற்றிருக்கு. அதனால் நீங்கள் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகமும் வேண்டாம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, மேடம் ஒரு மாதத்தில் 2 நட்சத்திரம் வருது, இப்போ அது மலை மாதமா அப்படின்னு கேட்டாங்க. நட்சத்திரம் 2 வந்தாலும் மலை மாதம்லாம் கிடையாது. அமாவாசை ஒரே மாதத்தில் 2 அமாவாசை வந்தால் தான் அது மலை மாதம். ஸோ அந்த மலை மாதத்தில் எதுவும் நல்லது பண்ண மாட்டாங்க. 2 நட்சத்திரம் வர்றதுனாலெல்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. இது ஆனி மாதம் 32 நாளும் ஆடி மாதம் 31 நாளும் வந்ததுனால இந்த நட்சத்திரங்கள் ஒரே மாதத்தில் 2 நட்சத்திரங்கள் வரும். அண்ட் இது ரொம்ப சாதாரணமானது. சில நட்சத்திரங்கள் 2 வரும். சரி, இந்த 2 நட்சத்திரம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 நட்சத்திரம் வந்தால் நம்ம 2வது நட்சத்திரத்தை எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு அது ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும்.
இப்போ ஆடி கிருத்திகையில் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த நாள் ஆடி மாதம் கிருத்திகா நட்சத்திரம் பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த 2வது நட்சத்திரத்தை தான் கொண்டாடணும். ஒரு மாதத்தில் 2 நட்சத்திரம் வருது, நீங்கள் பிறந்த நட்சத்திரம் 2 வந்ததுன்னா 2வது நட்சத்திரத்தில் தான் நீங்கள் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடணும். முதல் நட்சத்திரத்தை விட்டுடணும். அப்போ தான் நமக்கு ஆயுசு வளர்ந்து இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் 2வது நட்சத்திரத்தை எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா, நீங்கள் அது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம், நீங்கள் அந்த மாதம் பிறந்திருக்கீங்கன்னா 2வது நட்சத்திரத்தில் நீங்கள் உங்கள் பிறந்த நாளை பர்த்டேவை கொண்டாடிக்கலாம். ஒரு சின்ன மேட்ரு இது. இதை இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு புரளியை கிளப்பி விட்டு மக்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் தேவையே இல்லை. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு ஆடி கிருத்திகை இருக்குது. நீங்கள் தாராளமாக முருகனுடைய வழிபாடையும் செய்யலாம். அன்றைக்கி கோகுலாஷ்டமியும் இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் கிருஷ்ணரையும் வணங்கலாம். இறைவனிடத்தில் எந்த விதமான பேதமும் கிடையாது. அதனால் நீங்கள் ஆடி கிருத்திகையும் கொண்டாடிட்டு கோகுலாஷ்டமியும் கிருஷ்ணருக்கு உண்டானதையும் தாராளமாக கொண்டாடலாம். பொதுவாக இந்த மாதங்கள், அதாவது வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில் சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரைக்கும் பார்க்கறச்சு எல்லா வருடமும் ஆனி மாதமும் ஆடி மாதத்துலேயும் ஒரு 2 நாட்கள் அதிகமாக இருக்கும். அப்போ எதற்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா, இந்த நட்சத்திரம் போகிறது இல்லையா, சந்திரன் ஒவ்வொரு ராசியிலேருந்து போகிறார் இல்லையா. ஸோ இந்த நட்சத்திரங்களுக்குள்ளே இந்த சந்திரன் போகும்பொழுது அது பேலன்ஸ் ஆகும். 2வது இந்த கிரகங்களினுடைய மாற்றங்கள். இப்போ சூரியன் 30 நாளைக்கு ஒரு நாள் போகிறாரு. இப்போ நீங்கள் ஆடி மாதத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆனி மாதம், இப்போ வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா 29 நாட்கள் தான் இருக்கும். ஸோ இது கிரகங்கள் தனக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிரகங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டால் தான் குரு 12 மாதத்துக்கு ஒரு முறை அவர் கரெக்டாக அந்த சிம்ம ராசியில் உட்கார முடியும். சனி பகவான் பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த ராசியில் உட்கார முடியும். இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதையெல்லாம் கரெக்டாக 18 மந்த்ஸு 12 மந்த்ஸு, அது 2.5 வருஷம், இது எல்லாமே கணக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் தான். ஸோ கிரகங்களினுடைய அந்த சுழற்சி அது இயற்கையில் அது தானாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் ஒரு மாதத்தில் இந்த மாதிரி 2 நட்சத்திரங்கள் ஒரே மாதத்தில் வர்றது, 2 அமாவாசைகள் ஒரே மாதத்தில் வர்றது, 2 பௌர்ணமி ஒரே மாதத்தில் வர்றது, இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று தான். இதற்கு நம்ம தனிப்பட்டு பயப்படுறதோ இல்லை இந்த மாதிரி வரக்கூடாது, இது ஆபத்து, அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. இது காலங்காலமாக இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ புதுசாக இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இது சமூக வலைத்தளத்தில் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் அதெல்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். ஆடி மாதத்தில் 2 கிருத்திகா நட்சத்திரம் வர்றதுனால எந்த விதமான அசம்பாவிதமோ இல்லை எந்த விதமான தவறோ கிடையவே கிடையாது. தாராளமாக முருகன் வழிபாடை 2வது கிருத்திகையில் நீங்கள் கொண்டாடலாம். என்ன நேயர்களே, Pengal.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கு நம்ம ஆடி மாதம் வரக்கூடிய 2 கிருத்திகா நட்சத்திரத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.